இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றினா இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களை மொத்தமாக நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம நிறைய இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். ஸோ இந்த வீக் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு 4 படத்தை இது சொல்லலாம். ஸோ கன்னி, மாயோன் சிவா பிரபட்டி அவங்களுடைய டைரக்ஷனில் ஒரு புதுமையான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா விஜயகுமார் அவருடைய நடிப்பில் அண்ட் அவரே டைலாக் ரைட்டிங் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் வந்து எலெக்ஷன். அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவர் சந்தானம் அவருடைய ஆஸ் யூஷுவல் காமெடி ட்ராமா இங்கு நான் தான் கிங், இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து யாஷிகா ஆனந்த் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் படிக்காத பக்கங்கள். ஸோ இந்த 4 படங்களுடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். 4 படங்களில் பார்த்தீங்கன்னா கன்னி வந்து ரிவ்யூ வைஸ் எல்லாருமே நல்லா எழுதுனாங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே, ஏன்னா படம் ரிலீஸ்க்கு ஒரு 3-4 நாள் முன்னாடியே போட்டாங்க. கன்னிக்கு வந்து ரிவ்யூ வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிவ்யூ இருந்தது. ஆனால் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் அதுக்கு உள்ளுக்குள்ளே போகல. என்னென்னா பப்ளிசிட்டி கொஞ்சம் இன்னும் பத்தலை. உங்களுக்கு இங்கு நான் தான் கிங்கு, ஸ்டாரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு கோடிக்கணக்கில் ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த படங்களோட ரீச் வேறு. ஆனால் இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ரீச் கொடுத்துருந்தா கன்னியும் வந்து ஒரு பெரிய வெற்றி கோட்டை தொட்டிருக்கும். உங்களுக்கு கன்னிங்கிறது வந்து சிட்டிக்குள்ளே எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. மப்சரில் வந்து அந்த படம் இறங்கவே இல்லை கன்னி. ஸோ கன்னி அப்படி இருந்தது. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி அண்ட் அது மலைவாசிகள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த சித்த மருத்துவம் அது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு தீராத நோயெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இந்த கான்செப்ட் வைஸ் ரொம்ப நல்ல கான்செப்ட். அதை அந்த டைரக்டர் ட்ரீட் பண்ண விதம், அந்த மாயோன் சிவா அவர் இது உண்மையிலேயே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொடுத்துருந்த அந்த அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கன்னி படத்தை பொறுத்த வரைக்கும் குறையில்லாத ஒரு சினிமா தான். ஆனால் பட் வந்து அது பெரிய அளவில் ரீச் ஆகலைங்கிறது உண்மையிலேயே நம்மளுக்கு வருத்தம் தான். உங்களுக்கு சில படங்கள் வந்து நல்லா தரமான படைப்பாக இருக்கும், அதை கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. ரிலீஸ் ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்றதுனால மக்கள் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்கறதுக்கு யோசிக்கிறோம். மேபி ஓடிடியில் இது படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் குரங்கு பெடல் படம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ, நல்ல படம் பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் உங்களுக்கு தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் பெருசாக ஏறவே இல்லை. ஸோ அது மாதிரி தான் கன்னியும் இந்த வாரத்து படங்களில் டாப்பான படம் கன்னி. அதாவது ரிலீஸ் ஆன படங்களில் டாப்பில் வைக்கணும்னா கன்னி. ஆமாம், நல்ல ஒரு படைப்பு, நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கு நான் தான் கிங்கு, சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்க பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கிற படம். அதாவது வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ண முடியுமோ அந்த படத்துக்கு அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாங்க. அப்புறம் சந்தானம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிற யாருமே பெரிய எதிர்பார்ப்புலாம் போக மாட்டோம். போனோமா ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்தோமா, ஏசியில் உட்காந்தோமா, சிரிச்சிட்டு வந்தோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் அந்த படம் வந்து சூப்பராக பண்ணி நல்லா ஸ்கோப்பாக போச்சு. அதாவது வந்து உங்களுக்கு போனதே தெரியல அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இருந்தது இந்த படம், சந்தானம் படம். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்தந்த இடத்துல ஜர்க்காச்சு. இருந்தாலும் ஓகே, இந்த வார படங்களில் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்குற மாதிரி சிரிச்சு பார்க்குற அளவுக்கு வந்த ஒரு படம். அண்ட் கொஞ்சம் அதில் வந்து மாறுபட்ட கருத்தும் இருந்தது. ஆஸ் யூஷுவலான ஒரு சந்தானம் படமாக இல்லாமல் கொஞ்சம் வேறு ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது எப்பவுமே ஒரு சிரிப்பு மட்டும் எதிர்பார்த்துட்டு வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு லாஜிக்கே இல்லாத ஃபுல் ஒரு மேஜிக்கை மட்டும் க்ரியேட் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த வாரம் வந்ததில் ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்கக்கூடிய படமாக இங்கே நான் தான் கிங் படம் வந்து அமைஞ்சது. உப்மாவை எப்படி குன்னாலும் உப்மா தான் ஆனால் இதில் இது ஒரு உப்மா தான். ஆனால் அதோட டேஸ்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். இந்த வாரம் உங்களுக்கு தியேட்டரில் ஆடியன்ஸ் ஏறுறது வந்து அந்த படத்துக்கு தான் கிண்டறாங்கன்றது முக்கியம். கரெக்டுங்க சௌமி. என்னென்னலாம் வந்து எக்ஸ்ட்ராவா போடுறாங்கன்றது முக்கியம். முந்திரி அதெல்லாம் போட்டு தரவும் எஸ் ஓகே அப்படின்ற மாதிரி மக்களும் வந்து ஏற்றுக்கிட்டு நல்லா இருக்குதே சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி. இந்த வார படங்களில் இன்னைக்கு கலெக்ஷன் வைஸில் டாப்பில் இருக்கிறது கோடம்பாக்கம் டவுனில் இங்கு நான் தான் கிங்கு. ஸோ சந்தானமுடைய ஆஸ் யூஷுவல் அவருடைய எப்பவுமே அந்த கலெக்ஷனை கொடுத்து இந்த வெக்கேஷனுக்கு மக்களை வந்து சிரிக்க வச்சிருக்காரு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் உரியடி விஜயகுமார் அவருடைய நடிப்பில் வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா எலெக்ஷன். ஸோ அந்த படமும் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா வந்து அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து நான் பொதுப்பணி செய்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனால் வந்துட்டு யாரும் அது பண்ணுறதில்ல. அந்த பதவியையும் அதிகாரத்தையும் பிடிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்து வரவங்க அதை வந்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். அதை வந்து என்ன பாலிட்டிக்ஸ் என்ன அப்படின்றத காட்டியிருக்கக்கூடிய படமாக இருந்தது. பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள் நிறையா வந்திருக்கு நம்மளுக்கு. நீங்கள்
அமைதிப்படையிலிருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த வடிவேல் நடித்த படம் ஒன்று மாமன்னன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையர் படங்களில் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல் தான், அதுலலாம் மாற்றம் இல்லை. நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி வைஸு உங்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகலை. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு. நீங்கள் மப்சலில் நீங்கள் சிட்டியை விட்டு இப்போ செங்கல்பட்டு தாண்டிட்டிங்கன்னா திருவள்ளூர் சைடெல்லாம் போயிட்டிங்கன்னா அந்த படத்துக்கு உண்டான ஒரு பெரிய ஸ்கோப்பே கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. எல்லோரும் நல்லா தான் எடுக்கிறாங்க, ஆனால் என்னென்ன தெரியல, ஆடியன்ஸ் உள்ள வர்றதில்ல. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி மறுபடியும் இது ஓடிடி தளத்துக்கோ இல்லை சேட்டலைட்டில் போடும்போதோ மக்கள் அதை விரும்பி பார்ப்பாங்களா என்னங்கிறது. இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி நிறைய படங்களை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தியேட்டரில் ஏன் இந்த படத்தை போய் பார்க்கலான்னு சொல்லி ஈவன் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கக்கூடிய படமே அந்த மாதிரியான ஃபேஸ் பண்ணியிருக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. இப்போது ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜென்ரல் ஆஃப் ஆடியன்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபேமிலி உள்ளுக்குள்ளே போகுது. இல்லைன்னா அவங்க படத்துக்கே போகிறதில்ல. இப்போ ரஜினி படமே எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு ஷோ எல்லாம் ஃபுல்லாகும் உங்களுக்கு இல்லையா. அவங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைனா கூட முதல் ஒரு வாரத்துக்கு ஆக்சுவலி அது நல்லா ஃபுல்லாக தான் போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மற்ற படங்களையும் இவங்களுடைய படங்களையும் நம்ம கம்பேரே பண்ண முடியும். ஆமாம், அவருக்கு 100 கோடி சம்பளம், படத்துக்கு 100 கோடி, மொத்தம் 250 கோடி. அப்புறம் அது ஒரு வாரம் ஒரு நாளுமே அந்த 100 கோடி எடுக்கிறதே ப்ரொடியூசருக்கு தொண்டை தண்ணி வற்றி போயிடும். ஸோ இப்போ சேட்டலைட் ரைட்ஸ் அதுன்னு சொல்லி போட்டு ஓடிடி அது இதுன்ட்டு அப்படியே போயிடும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஓடிடியும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓடிடியில் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா ரீசெண்டாக நிறைய நல்ல படங்களுக்கு ஓடிடியில் வராமல் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு மோனோபோலியாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு தான் ஒரு படத்தினோட. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிடி என்னென்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ரேட்டில் பேசுகிறான். உங்கள்கிட்ட இருந்து அவுட் ரேட் எதுவும் வாங்குறதில்ல. அவங்க என்னென்னா இதையெல்லாம் வாங்கி புதுசாக எடுக்கிறவங்க வச்சு எடுத்து ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு 50-50 பேஸில் ஓடிடிகள் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடிக்கு இந்த படம் வரையில அதுக்குண்டான வரவேற்பு அந்த படம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. பார்ப்போம். விஜயகுமார் அவர்களுடைய படைப்பில் உரியடியாக இருக்கட்டும், உரியடி 2ஆக இருக்கட்டும், அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சு. அதே போல தான் இந்த படத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ், ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா என்ன மாதிரியான யுக்திகள்லாம் பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட, அது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள்கிட்டையும் அண்ட் அதுவே ஒரு மஸ்ஜித்லேயும் அப்புறமா ப்ரேயர் சர்ச்லேயும் என்ன மாதிரிலாம் அவங்க பேசி ஓட்டெல்லாம் வாங்குறாங்கன்றதை பற்றி காட்டியிருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த எலெக்ஷன் படம் அமைஞ்சிருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த், பிரஜன் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படிக்காத பக்கங்கள், அது டைட்டிலே ஒரு கவிதை மாதிரி இருக்குல்லங்க சௌமி. அண்ட் படிக்காத பக்கங்கள் கான்செப்ட் வைஸ் அந்த படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அங்கங்கே நிறைய பேர் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது அண்ட் அது ஏதாவது ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களை இன்னும் டார்ச்சர் படுத்துறது அண்ட் இப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறது. இதனால நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகி சூசைட் அட்டெம்ப்டாக இருக்கட்டும், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களா இருக்கட்டும், இல்லை இவங்க பண்ண டார்ச்சர்லேயே நிறைய பேர் அப்படியே ஓகே அவங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த போதே நிறைய பேர் சாவடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை தழுவலாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அதுக்கு ஒருத்தவங்க பழி வாங்கினா எப்படி இருக்கும்ன்றதான் படத்தினுடைய ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. அவர் டைரக்டர் எடுத்துட்ட கான்செப்ட் நல்ல கான்செப்ட். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அதை அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு படம் இருக்கணும். அவங்க சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, அவங்க செத்து போகிற மாதிரி எப்போ நெகட்டிவ் தாட் எப்போவுமே நம்ம காட்டக்கூடாது. சினிமாவில் ஒரு போல்ட்னஸ் வளர்த்து விடணும் பார்க்குற எல்லாத்துக்குமே. இது மாதிரி உங்களுக்கு நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 10 பொண்ணுகளாவது இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க. 10ங்கிறது 100 கூடி இருக்கும். அவங்களுக்கான ஒரு போல்ட்னஸ் சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக இந்த டைரக்டரை பாராட்டணும். யாஷிகா ஆனந்த் இந்த படத்தில் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு அந்த ஹீரோயின் அப்படின்னு பண்ண சப்ஜெக்டை பண்ணி தாண்டி லீட் ரோலில் இவங்க தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். யாஷிகாவுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லலாம். இது பிரஜனும் இதில் இன்ஸ்பெக்டர் ரோலில் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேரக்டரில் அதுக்கு தத்ரூபம் பண்ணியிருப்பாரு. இந்த வாரம் வந்த படங்களில் எல்லாமே நல்ல படங்கள் தான். அதில் ஓடிடியில் வசந்தபாலனோட தலைமைச் செயலகம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஒரு ஆவரேஜான ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வாரம் வந்த படங்களில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கு நான் பேங்கிங்கு, அதுதான் இன்றைக்கி கலெக்ஷனில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. மீதி எதுவுமே ஆடியன்ஸ் வராததுனால தத்தளிச்சிட்டு இருக்குது. கன்னி ரிவ்யூ வைஸ் நல்ல ரிவ்யூ வந்துட்டுருக்கு. அந்த படத்துக்கு உண்டான ஸ்கோப் ஒருவேளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திங்கக்கிழமைக்கு மேலே தான் தெரியும் என்னங்கிறது. தமிழ் சினிமா வார வாரம் வரக்கூடிய ஒரு படங்களாக தான் அமைஞ்சு. ஆமாம்,
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஜி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.